டிஷ்வாஷர் ஆக்சுவலாக இப்போ தான் திறந்தேன். ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு. இந்த கிண்ணம் நம்ம அப்படியே கவுத்தோம். ரொம்ப ரொம்ப அலசக்கூட இல்லை. இந்த கிண்ணம் அப்படியே கவுத்தோம். ஆக்சுவலாக பயங்கரமாக பக்காவாக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தால் அந்த கீழே இதுவில் போட்டால் வந்து பக்காவாக விட்டுருது, ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்தால். ஸோ இது வந்து செகண்ட் ரோ. கப்பெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இதுவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கேர்டு போடுற டப்பா. இது தினமும் கேர்டு மாற்றி மாற்றி போடுவேன். இதில் பயங்கர நான் அலசக்கூட இல்லை, இதில் அலசக்கூட இல்லை, பயங்கரமாக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் பெரிய சாமான் மட்டும் கழுவிட்டு ஒரு குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் கழுவிட்டு போயிட்டேன். நான் மீதி வந்து இதில் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன் இதில் போடுறதுக்கு. ஏன்னா நான் சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்கனால ஈஸியாக இருக்குது. டக்கு டக்குன்னு அங்கேருந்து எடுத்து இங்கே போடுறதுக்கு. நீங்கள் தொலைவாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லோட் பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே அன்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சிங்க்கு பக்கத்துலேயே இருந்தால் இது வந்து பெரிய வேலையாக தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் பக்காவாக க்ளீனாக இருக்குது. இது வந்து ஷைனிங், எக்ஸ்ட்ரா ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதுனால பயங்கர எக்ஸ்ட்ரா ஷைனிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இவ்வளோ நம்ம கையில் தேய்ச்சா கூட இவ்வளோ க்ளீனாக வராது. இது பார்த்தீங்கன்னா அதுவே ட்ரை பண்ணிவிடும். நான் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்ததுனால ஹாட்டாக இல்லை, எதுவும் ஹாட்டாகவே இல்லை. ஸோ எல்லாமே பயங்கர ட்ரையாக இருக்குது. நம்ம டைரெக்டாக இதை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு டைரெக்டாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஹாட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்திருக்கு ஆக்சுவலாக. இதில் வந்து இந்த கடாயுமே நல்லா வந்திருக்கு. இதை வந்து உப்பு தண்ணி நாங்கள் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் அடியில் இது ஒரு மாதிரி இருந்தது. பட் பெட்டராக தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஆயிலெல்லாம் சுத்தமாக எடுத்துடும் ஈஸியாக. ஹாட் வாட்டரில் ஆயில் நீங்கள் ஈவன் சிம்னி பிளேட்ஸ் கூட போடுவேன் நான். பயங்கர செம சூப்பராக க்ளீன் ஆகிடும். சுடு தண்ணியில் ஊற வச்சு நம்ம கையில் தேய்ச்சா கூட அவ்வளோ க்ளீனாக ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 டைம் போடலாம், டெய்லி 1 டைம் போடலாம். நிறைய இருந்தால் 2 டைம் போடலாம். காலையில் நைட்டு 2 டைம்ஸ் ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிங்கை வந்து காலி பண்ணி இதில் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் மெய்டு வரலைன்னா ரொம்ப யூஸ் ஆகுது இது. நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, மெய்டு இப்போதைக்கு நிறுத்தாத,